ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மல்லி பொங்கல். வாங்க மல்லி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கோம், அரை கிளாஸ் வந்து சிறு பருப்பு எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லி, பச்சை மிளகா, இஞ்சி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி மல்லி எடுத்துருக்கோம். அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்கு எண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து வேர்க்கடலை எண்ணெய். நம்ம வந்து இந்த வனஸ்பதி, டால்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நெய் கூட நம்ம லாஸ்ட்டாக தாங்க ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோங்க. மீதி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளித்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ தாங்க வந்து பொங்கல் வந்து வாசமாக இருக்கும். இது வந்து அந்த பொங்கல் ரைஸாக கூட நல்லா ஊறத்துக்காக நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இஞ்சி நல்லா வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி, பச்சை மிளகா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை ஆட் பண்ணி அது நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பும் அரிசியும் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஏன் 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தாங்க பொங்கல் நல்லா வந்து குழஞ்சி வரும். நீங்கள் உடனே செஞ்சீங்க அப்படின்னா பொங்கல் வந்து குழஞ்சி வராது, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லித்தலை ஊற்றின பிறகு நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கப்பு எடுத்துருக்கோம், அரிசியும் பருப்பும் சேர்த்து. அரிசி வந்து 1 கப்பு, பருப்பு வந்து அரை கப்பு. 1.5 கப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 கப்பு தண்ணி வைக்க போகிறோம் இப்போது. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா கொலன்னு குழஞ்சி வரும். ஓகேங்களா. 6 கப்பு தண்ணி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம், கல் உப்பு. ஓகேங்களா. கல் உப்பு நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப்பு போடுறதால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, இது வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறது. நல்லா கொதிச்சிச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம். அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், சிறு பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விட போகிறோம். அரிசி போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம், 1 ஸ்பூன் நெய். இப்போ அந்த நெய்யை ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்றோம். பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டல. ஏன் நம்ம லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் சாதம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக நெய் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 விசில் விட்டாச்சுங்க. விசில் வந்து குக்கர் இறக்காச்சு. ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்புலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி நம்மக்கிட்ட வந்து முழுசாக இருந்தது, அதை நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில், அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செக் எண்ணெயில் தாங்க ஃப்ரை பண்ணுறோம். ஏன் நம்ம செக் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நெய் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூடாச்சுன்னா அந்த ஸ்மெல்லு மாறிடும், அந்த பொங்கலுடைய டேஸ்ட்டும் மாறிடும், ஸ்மெல்லும் மாறிடும். அதனால தான் நான் நெய் யூஸ் பண்ணல. நெய் வந்து நான் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதே எண்ணெயில் வந்து மறுபடியும் வந்து அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக கீழே அடிக்கும் போது ஃபயர் ஆகிடும். இல்லை நீங்கள் அப்படின்னா தூரமாக எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் சிங்க் இருக்குன்னா அங்கே எடுத்து வச்சு கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக தரிக்கும் போது கீழே வந்து ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருந்தால் ஃபயர் ஆகிடாங்க. பாருங்கள், கீழே எண்ணெய் பட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பொங்கல் சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் எப்படி தேங்கியிருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நம்ம வந்து தாளித்து வச்சுருக்க தாளிப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைமில் நீங்கள் நெய் போட்டிங்க அப்படின்னா அந்த நெய்யுடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகாது, அந்த மெல்ட் ஆகி அப்படியே நீங்கள் அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து
இதெல்லாம் தாளிக்கும் போது நெய் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக ஹீட் ஆகி பொரிஞ்சு ஒரு மாதிரி நெய் ஸ்மெல்லு தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். மேலே பாருங்கள் நம்ம தாளிப்பு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி போடுறோம். இப்போது மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். குக்கர் போட்டு நீங்கள் மூடி மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சு மறுபடியும் நீங்கள் இறக்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பொங்கல் மல்லி பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலை வந்து கொஞ்சமாக மீடியமாக போடுங்க. நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கோம். பொங்கல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக பொங்கல் செய்கிற மாதிரி இது வந்து மல்லி போட்டு செய்தால் உங்களுக்கு அந்த மல்லியுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.